இந்த பலவீனங்கள் வருகிறது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 107:17 சொல்லுகிறது, நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே காரியத்தை தான் நம்ம சங்கீதம் 103 வாசிக்கிறோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் என்ன செய்யணும். பாருங்க, தாவீது சொல்லுகிறான், என் வாழ்க்கை பாதக மார்க்கத்திலே கடந்து போன போது நான் என்ன செய்கிறேன், என் ஆத்துமா உடைந்து போகிறது, தேவனோடு கூட இருந்த அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ முற்றிலும் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, கைவிடப்பட்ட நிலைமையில உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி அவன் சொல்லுகிறான், நான் ஒரு காலம் இருந்தது, அப்படிப்பட்ட சூழல்களுக்குள்ள இருந்தேன், அந்த சூழல்களில் இருந்து ஒடுங்கி போன நிலைமையிலே அழிவின் விளிம்பில் இருந்து ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிட்ட, நீர் என்னை குணமாக்கினீர். அப்போ தேவனுடைய அந்த சுகமாக்குதல் பாருங்க, அவனுடைய ஆத்துமாவிலே, அந்த ஆத்துமாவிலே வருகிற அந்த சுகம் அவன் சரீரத்திலே ஆளுகை செய்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கை தருகிறார், ஒரு ஆரோக்கியம் உள்ள வாழ்வை தருகிறார். ஒவ்வொரு நாளும் அவனுடைய அந்த சாட்சிகளை பாருங்க, எல்லா சூழல்களிலிருந்து ஆண்டவரை என்னை தூக்கி எடுத்திருக்கிறீர், என்னை விடுவித்திருக்கிறீர், சத்துரு மேற்கொள்ளல, நான் ஜெயித்திருக்கிறேன், ஆகையினால உமக்கு என்ன செய்கிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் செய்வார், ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதங்களை செய்வார். ஆனா ஒரு ஜெப மாதிரியை இங்கே தாவீது நமக்கு சொல்லுகிறான். தேவனுக்கு முன்பதாக வருகிற போது சாட்சி உள்ளவர்களாக வாருங்கள், தேவன் செய்தவைகளுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக வாருங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள், நம்மை நாமே தாழ்த்தி அவர் கையில ஒப்பு கொடுத்து நம்ம சொல்ல வேண்டியதை ஒரே ஒரு வார்த்தை, அவன் ரத்தன சுருக்கமா ஜெபம் பண்ண, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்ட, நீர் என்னை குணமாக்கினீர், ஆண்டவரே உங்ககிட்ட சொன்ன, நீர் அதை கேட்டிருக்கிறீர். அவ்வளவுதான், கர்த்தர் மகிமையானதை செய்வார்.